அட் லாஸ்ட் ஃபைனல் மேட்ச் டாஸ் டைமு ஏசிசி அம்மங்குடி வர்சஸ் பூக்கொல்லை. டாஸ் வின் பை அம்மங்குடி. ஏசிசி டாஸை வின் பண்ணியிருக்காங்க. டாஸை வின் பண்ண அம்மங்குடி ஏசிசி சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க இந்த ஃபைனலில். இந்த மேட்சுக்கு 4 ஓவர் 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஒரு பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜ்கமல் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் வேந்தன். முதல் ஓவர் போட குணால் வந்திருக்காரு. பவர் பிளே ஓவர் 1 and only பவர் பிளே. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர் தைக்கில் இருந்து ஸ்லாட்டில் இருந்த பந்து ஒரு கூட்டல் ஷாட்டுக்கு போனார். ஃபர்ஸ்ட் பால் வார்ம் வெல்கம் சொல்லலாம். 4. செகண்ட் ஒன் இழுத்து போட்டார். சான்ஸ் வார் இங்கே. தேர்ட் பால். தேர்ட் ஒன் வெல் பிளேடு. ஹால் இல்லாத பக்கமா அண்ணாமத்தா அண்ணாருன்னு சொல்லலாம். 4 ஓட்டங்கள். வாட்டர் பவுலிங் குயிக்கர் ஒன். ஆஃப் ஸ்டெம்ஸில் தெளிவாக பாலை பார்த்து கரெக்டாக பிளேஸ் பண்ணாருன்னு சொல்லலாம். அந்த திசையில் வர 2வது 4. லோ கேப்டா கீழே வந்துச்சு. டாட் பால். எவ்ரி 4க்கு அப்புறமா ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 12 ரன். நோ விக்கெட். பூக்கொல் இன்னர் சர்க்கிள் 4 பேரோட பவுலிங் அண்டியில் செல்வா வேந்தன் ஸ்ட்ரைக்கில் சந்திக்கப்புறம் முதல் பந்து அரௌண்ட் த கில். ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா திரும்பிச்சு பந்து. அங்கே ஃபீல்டர் ஐஸ் ஆன் த பால். ஐயோ டிராப்புங்க. ஆனால் தேக்கிட்டார் பவுண்டரியை. சான்ஸ் ஃபார் டபுள். முருகேஷ் வந்துட்டார் அங்கேருந்து. 2 ரன். செகண்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க. கமிட்டாக இருந்தார். கிளியர் ஹிட் நினைக்கிறேன். 6 கொடுத்துருக்காங்க. பெரிய ஷாட்டு. ஸ்வீட் ஹிட்ல ஸ்வீட்டுங்க. பிளேடி ஸ்வீட். பிகஸ்ட் 6. ராஜ்கமல் முதல் ஓவரில் 3 4 அடிச்சு 12 ரன் சேகரிச்சு கொடுத்தாரு. இவர் 2 6 அடிச்சு 12 ரன் எடுத்துட்டு வந்துட்டாருன்னு சொல்லலாம். வேந்தன் ஆன் ஃபயர். மீண்டும் பேட்ஸ்மேனான ஹேட்ரிக். இந்த பந்து 6 இருந்தால் டவுன் த விக்கெட். குயிக்கர் 1. போடப்பட்ட பந்து. டாட் பால். பேக் டு பேக் 2 வைடு. ஸ்டெம்ஸ் ஓபன் பண்ணி டாப் எட்ஜ் ஃபீல்டர் முன்னாடி வந்தாரு. அதுக்கப்புறமா பின்னாடி போய் நல்ல டேக். 2 6 அடிச்ச பேட்ஸ்மேன் வேந்தன். ஆட்டம் வந்து வெளியே ஒரு பழி பந்து. அடுத்த பேட்ஸ்மேன் நீலு பெரிய சுத்தலுக்கு போனாரு. உடம்ப உரசி போடப்பட்ட பந்து டாட் பாலா மாதிரி இருக்கு. 2 ஓவர் முடிவுக்கு 28 ரன். ஒரே ஒரு விக்கெட் மட்டும் இழந்து பூக்கொல்லை. குணால் இந்த ஓவர் போட வைட் பால விரட்டினாரு. இன்சைட் எட்ஜ் சிங்கிள். நேருக்கு நேரா மட்டார் முட்டு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. நல்ல ஃபீல்டிங் எஃபர்ட். சிங்கிள். இல்ல யாரோ எடுத்துட்டாங்களா பூக்கொல்லை அணி. நல்ல ஷாட்டுங்க. நேருக்கு நேரா ஒரு ராக்கெட் கிளப்பினாரு. ஆனா அங்க ஃபீல்டர் அவர் கையில பட்டு பின்னாடி போயிருக்குன்னு சொல்லலாம். 6 அடிக்கப்பட்ட பந்து. 6 ஃபுல் டாஸ் பால். அவரே போட்டு அவரே அடிக்கப்பட்ட பந்து. ஃபுல் டாஸ் பால். வான வேடிக்கை நினைக்கிறேன். அங்க ஃபீல்டர் அவரையும் தாண்டி புனிதமானது பிடிக்க முடியாததுன்னு சொல்லலாம். 6 ஓட்டங்கள். 43. 3 ஓவர் முடிவுக்கு 43. அதே ஒரு விக்கெட்டோட ஆடிட்டு இருக்காங்க பூக்கொல்லை. கடைசி ஓவர். டிஷர்ட் நம்பர் 7 முருகேஷ் வந்திருக்காரு. அரௌண்ட் த கில் இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் வெல் பிளேட். ஆஃப் ஸ்டம்ஸ்ல ஆளே கிடையாது. அவங்க டீம் பக்கமாவே ஆடி விட்டாரு. பவுண்டரி. செகண்ட் ஒன்
நல்ல ஷாட் குறுக்க கொடுத்தாரு. சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ்ல பம்ப் ஆயிருச்சு. பவுண்டரி. 50 டீம் 15 சொல்லலாம். பூக்கொல்லை பேட்ஸ்மேனான ஹேட்ரிக் இந்த பந்து 4 இருந்தா. டாப் எட்ஜ் அந்த ஃபீல்டர் மிஸ் ஆன் தி பால். காஸ்ட்லி கேட்ச் இருக்கும். விட்டுட்டாரு. ரால் மிஸ் செய்யப்பட்டு பேக்கப் 2 ரன். ஃபுல் டாஸ் பால் அப்படியே வாங்கி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. கிளியர் ஹிட் இன்டு தி ஃபேன்ஸ். நல்ல கேட்சை பிடிச்சாருங்க. அருமையாக தூக்கி நல்ல ஷாட் பாட்டம் முட்டு. இதுவும் 6 பேக் டு பேக் 2 6 பேக் டு பேக் 2 4 வந்த சமயத்துல டாப் எட்ஜ் பின்னாடி பட்டோனே தெரிஞ்சிருச்சு இது பவுண்டரின்னு. எக்ஸ்பென்ஸா போயிருக்கு இந்த ஓவர். 4 பூக்கொல்லை அணியினர்கள் ஃபைனல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல 69 ரன் ஆடி இருக்காங்க. 70 ரன் டார்கெட் வெற்றி பெறலாம். அம்மங்குடி ஏசிசி. செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா குணால், ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் முருகேஷ். முதல் பவர் பிளே ஓவர் போட பசீர் எப்பயும் போல. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர்தையில் இருந்து பேட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா உடம்புல ரெண்டு ஷோல்ல டாட் பால். செகண்ட் ஒன் டாப் ஏஜ் கண்டிப்பாக இது 4 அன்ஸ்டாப்பபிளா கண்ண முடிட்டு பார்க்கலாம். பவுண்டரி. தேர்ட் ஒன் அப் டு யாக்கிங் லென்த் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட் பாட்டம் ஆஃப் த பேட்ல. ஆனா ஃபீல்டர் அங்க இருந்தாரு. நல்ல டேக்கன். முதல் பிரேக் த்ரூ. நியூ பேட்ஸ்மேன் முருகன் ஸ்ட்ரைக்ல. லோ கெப்டா கீழே வந்துச்சு. டாட் பால். இன்சைட் எட்ஜ் நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் நடந்துட்டாரு. அனதர் பிரேக் த்ரூ. ரெண்டாவது விக்கெட். ஒரு ஓவர் முடிவுக்கு 4 ரன். அந்த 4 மட்டும் போச்சு. குணால் அடிச்சது 2 விக்கெட்ல இருந்து. இந்த ஓவர் போட பாலகங்கன். அருமையாக போடப்பட்ட பந்து. டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். மாட்டார் முட்டு. ஆனா அங்க ஃபீல்டர் நல்ல டேக்கன். விக்கெட். அத்தனை பேட்ஸ்மேன் சரவணன். டாட் பால். பந்து. டாட் பால். நல்ல ஷாட் நேருக்கு நேரா லாங் ஆஃப்ல. சிங்கிள். அத்தனை பேட்ஸ்மேன் செல்வா. டாட் பால் அப் டு யாக்கிங் லென்த்ல. பெரிய சுத்தல். கீப்பரால பிடிக்க முடியாது. விட்டு பிடிச்சிருக்காரு. ஒன் பிட்ச் நாட் அவுட். டாட் பால். ஸோ 2 ஓவர் முடிவுக்கு 5 ரன் 3 விக்கெட் இருந்து. அனாஸ்னி போலர் நேருக்கு நேரா லாங் ஆன்ல கேட்ச் பார்ப்போம். உங்க ஃபீல்டர் ஓபனா வச்சிருந்தாங்க. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. மச் நீடட் 4. திருமுன பக்கமாவே போட்டாரு. சான்ஸ் ஃபார் பந்து இங்க போயிட்டு இருக்கு. சிங்கிள். அப் டு யாக்கிங் லென்த் வித்தே கொடுக்காம போட்டுட்டு இருக்காங்க எல்லா பவுலர்ஸும். சான்ஸ் ஃபார் டபுள் கிடையாது. சிங்கிள். 2 ஃபீல்டர் அங்க இருக்காங்க. சிங்கிள். லோ கேப்டா கீழே வந்துச்சு. நல்ல தேக்கல். தேக்கல் சொல்லும் போது பின்னாடி போயிடுச்சு. பவுண்டரி. அடுத்த பந்து பாடி லைன்ல. சான்ஸ் ஃபார் பவுண்டரி அண்ட் பப்போ. ஃபீல்டர் லேட்டாக தான் வந்தார். ஹரி. நல்ல ஸ்டாப். ஒரு ஓட்டங்கள் மட்டும். 3 ஓவர் முடிவுக்கு 18 3 விக்கெட்ல இருந்து. சரண் வந்திருக்காரு. அப் டு யாக்கிங் லென்த். பேக் டு பேக் 2 விக்கெட் போட்டிருக்காரு. ரெண்டாவது பால்ல. அவ்வளவுதான்டா. சான்ஸ் ஃபார் கேட்ச். பெரிய கேப் கேட்ச் பிடிக்க முடியாது நினைக்கிறேன். நான்காகுமா. கேப்பை கழட்டி போட்டாலும் கேட்சை பிடிக்க முடியாதுங்க. சிங்கிள். லாஸ்ட் 3 ஓவர் டவுன் த விக்கெட். லெக்ஸ்டம்ஸ்ல அடிக்கப்பட்ட பந்து. நல்ல டேக்கன் ஹரி அங்க. விக்கெட். அத்தனை பேட்ஸ்மேன் யங்ஸ்டர். 45வது ஒய்டு இந்த ஓவர். போன பால் ஒய்டு ஏரி பால். ஃபுல் டாஸ் பால் மாட்டக்கி கொடுத்தாரு. கேப்ல பிளேஸ் பண்ணாரு. பந்து நான்காகுமா. அதுவும் போலங்க. தடுத்துட்டாரு. இல்லை. லாஸ்ட் ஒன்னு வெல் டிஃபென்ஸ். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சரண் ஒயிட்ல 3 டாட் போட்டிருக்காரு. இவ்வளோ நேரமாக விளையாண்டுட்டோம். திரும்ப விளையாடுறதுக்கு ஆசைப்படுறாங்க இவங்கலாம். என்னத்த சொல்றது. ஸோ டோர்னமெண்ட் முடிவுக்கு வருது. இந்த டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸ் பூக்கொல்லை. முதல் பரிசு எடுத்துட்டு போறாங்க.
கொடைக்கானல் உள்ளூர் சிவகங்கை பேட்டு அர்ப்பணப்பட்டு பகிர்ந்தப்படுகிறது. காலகுமார் வளவந்தார் டோர்னமெண்ட்டோட 4th ப்ரைஸ் 5th ப்ரைஸ் ஷேரிங்கு நரங்கி போட்டு சடையன் தெரு இந்த 2 டீமுக்கும் இந்த ஒரு கப்பு ப்ளஸ் 10,000 8,000 ஷேரிங். டோர்னமெண்ட்டோட 3rd ப்ரைஸ் உள்ளங்குறிச்சி ராபின் பிரதர்ஸ் 15,000 ப்ளஸ் இந்த கப்பு. டோர்னமெண்ட்டோட 2nd ப்ரைஸ் அம்மங்குடி ஏசிசி 20,000 ப்ளஸ் இந்த கப்பு. டோர்னமெண்ட்டோட சாம்பியன்ஸ் பூக்குள்ளை ஏஎஃப்சி 25,000 ப்ளஸ் இந்த கப்பு. ஒரு மனித நேயம் என்பது விளையாட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஏனிக சொல்கிறேன் என்றால் விளையாட்டு வீரர்கள் வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக கலந்து கொண்ட போது அந்த மனநிலையை அடைகின்ற அந்த தத்துவமானது அந்த விளையாட்டு வீரர்கள் உருவாகும் என்ற விதத்தில் அந்த தத்துவத்தை அடைகின்ற அந்த மனிதநிலையை உருவாகும். ஒரு இளைஞர்கள் நானும் ஒரு கிரிக்கெட் வீரராக எங்கள் நாளில் நெய்வேலியைச் சேர்ந்த எம்சிசி கிரிக்கெட் கிளப் என்பது ஒரு காலத்தில் குடியரசு பிறந்த ஒரு காலகட்டம். அந்த அணியினுடைய நட்சத்திர விளையாட்டு வீரராக திகழ்ந்த செல்லம் அவர்கள் இன்று நம்மளெல்லாம் விட்டுப்போகிறார்கள். அவர்கள் இணையாக அந்த கிரிக்கெட்டை நடத்திருக்கிற அந்த விழாக்குழுவிற்கு கணத்தை இடையத்தோடு நன்றியை தெரிவிப்பதில் வருத்தத்துடன் கணத்தை வைத்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் களம் போராக இருக்கலாம். ஆனால் விளையாட்டு வீரர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்பது நட்புரீதியாக எப்பொழுதுமே தொடர வேண்டும். இந்த அம்மன் டோர்னமெண்ட் வந்து வருஷம் டோர்னமெண்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. நிறைய வருஷம் விளையாண்டுருக்கோம். இந்த வருஷம் 7 ஓன்லி பிளேயர்ஸும் 4 பேர் கெஸ்ட் வச்சிருந்தாங்க. இது நல்ல ஒரு மெத்தட் நான் நினைக்கிறேன். பெஸ்ட்லாம் பிகாஸ் வந்து வளர்ந்து வர பிளேயர் உள்ளூர்லேருந்து விளையாண்டோம்னா மேக்ஸிமம் டோர்னமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பெட்டிங் தான் வருவாங்க. ஸோ வந்து வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ஒரு நல்ல மெத்தட். 7 பிளேயர்ஸ் வந்து ஓன்லி பிளேயர்ஸ் 4 கெஸ்ட் எல்லாருக்குமே நல்லா வாய்ப்பு இருந்துச்சு. டோர்னமெண்ட் நல்லா நீட்டாக நடத்துனாங்க.